பூசணிக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி ஒரு தடவை பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதில் 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் மஞ்சள் பூசணிக்காயை தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிளகாயோட பச்சை வாசனை போனதும் 1/2 முடி தேங்காயை துருவி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா ஒரு சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிருக்கு.